ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 3 சின்ன வாழைப்பழங்களை அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால 3 எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2 போதும். 2 ஸ்பூன் வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் கோதுமை மாவு அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம தேவையான அளவு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு சின்ன கரண்டியை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம அதில் குட்டி தோசை மாதிரி நம்ம முதல்ல ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கல, வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கல. இருந்தாலும் ரொம்ப டேஸ்டாகவும் அந்த பழத்தோட வாசனை அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். இன்னொரு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இந்த கேக்கை ரொம்பவே ஈஸியா நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இந்த பேன் கேக்கை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி அதுக்கு மேல பழத்தோட ஸ்லைஸுகளை அழகா டெக்கரேட் பண்ணி அதுக்கு மேல ஹனியை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேன் கேக் ரொம்ப ஹெல்த்தியான பேன் கேக்கும் கூட. தேங்க்யூ.